சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த விஷயம்னு விஸ்வாவே சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாரே. மன்னிப்பு கேட்டுட்டா செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நிச்சயமா ஆகாது. ஆனா அத நடக்காம பாத்துக்க வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை, உன்னோட கடமை. அறியாம நடந்த அந்த தப்புக்கு அப்புறம் விஸ்வா இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணியமா தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. உனக்கு உண்மையிலேயே துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த தப்ப அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தானே இருந்திருப்பாரு. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. இதுதான் விஸ்வா பக்கத்துல இருக்கிற நியாயம்னு உன்கிட்ட சொன்ன. இதெல்லாம் யோசிச்சு பாரு. அப்பதான் விஸ்வாவோட நல்ல மனசு உனக்கு தெரியும். நாங்க சொல்றது சரின்னு உனக்கு புரியும். அக்கா, நான் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துப்பீங்கல்ல? நந்தினி, சொல்லுக்கா. ஏன் இப்படி கேக்குற? நீ விஸ்வா வீட்டுக்கு தானே நாளைக்கு போற. என்னமோ இந்த ஊரை விட்டே போற மாதிரி கேக்குற. ஒண்ணும் இல்ல, நான் இங்க இருந்து போறேன்ல, அதான் கேட்டேன். நீ சொல்லுக்கா, அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துப்பீங்கல்ல? அத பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். அப்பா அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க நல்லா பாத்துப்போம். நீ நிம்மதியா விஸ்வா வீட்டுக்கு போயிட்டு வா. சரி, நேரமாச்சு, நீ போய் படுத்து தூங்கு. ம்? மாப்பிள்ள, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள. இதே சந்தோஷத்தோடைய நந்தினியை கூட்டிட்டு போய் விஸ்வா மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சுட்டு வந்துடணும். உடனே எப்படிப்பா வர முடியும்? சாயங்காலம் வரைக்கும் நந்தினி கூடவே இருந்து அந்த அகிலாவை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டு தான் நாம இங்க வரணும். நீ சொல்றதுதான்க்கா கரெக்ட். அதை செஞ்சுட்டு தான் வரணும். என்ன அம்சா, நந்தினி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆகிட்டு இருக்காங்க. துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இதோ இப்ப வந்துருவா. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும், அவசரப்படுத்தாத. என்னங்க, நந்தினி கொஞ்சம் கூட குறைய பேசினாலும் நீங்க பொறுமையா பேசி அவளை மாப்பிள்ளையோட சேர்த்து வச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாமா. எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எடுத்துக்கிட்டேம்மா. ரேவதி, நீ வாசல்ல போய் சகுனம் பாருமா, நான் நந்தினியை கூட்டு வரேன். சரிப்பா. ரேவதி, ஒரு நிமிஷம். சகுனெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், நான் கிளம்புறேன். ஓ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சரி வா, நம்ம புறப்படலாம். கொஞ்சம் இருங்கப்பா, நீங்க யாரும் என் கூட வரப்போறதில்ல.
மட்டும்தான் போறேன். நீ மட்டுமா? உன்னை மட்டும் தனியா அனுப்புனா சம்பந்தியமா என்ன நினைப்பாங்க? நாங்களும் உன் கூட வரோமா, அதான் முறை. நான் இங்க வரும்போது தனியா தானே வந்தேன், அதே மாதிரி தனியாவே போய்க்கிறேன். அம்மாடி நந்தினி, நானும் பெரிய மாப்பிள்ளையை மட்டுமாவது உங்களோட துணைக்கு வரமே. வேணாப்பா, விஸ்வா வீட்டுக்கு போய் போராடி பாருன்னு தானே எல்லாரும் அட்வைஸ் பண்ணீங்க. அந்த போராட்டத்தை நான் தனியாளா பண்றேன், அதனாலதான் நான் தனியா போறேன். இல்லம்மா நந்தினி, புருஷன் வீட்ல இருந்து கோச்சுக்கிட்டு வந்த பொண்ணு ஊரும் வரவுமா போய் தாம்மா சேர்த்து வைக்கணும். அம்மா ப்ளீஸ், இந்த விஷயத்துலயாவது என்ன சுதந்திரமா இருக்க விடுங்க. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்சா பேச்ச விடு, அவளுக்கு எல்லாம் தெரியும். இந்த பர்மா நந்தினி, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதே மாதிரி செய். தேங்க்ஸ்பா, என்னையும் குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா நல்லா இருமா, தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா என்னைக்கும் சந்தோஷமா வாழணும். நல்லா இருமா, உன் புருஷன் கூட என்னைக்கும் நல்லா இரு. வரேன்ப்பா. கொடுங்க மாமா. சூப்பரா இருக்கு. பால் பாயாசம்னா என் நந்தினிக்கு ரொம்ப பிடிக்கும். என் கையால சமைச்சத என் கண்ணமாவும் நந்தினியும் வந்த உடனே நானே ஊட்டி விடணும். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் விளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க எதையும் விட்டுட்டு போக மாட்டேன் விஸ்வா. எதையும் என் மனசையும் தான்.
அப்படின்னு சொல்ல ஆசையா தான் இருக்கு. ஆனா அதை என் கூட எடுத்துட்டு போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் விஸ்வா. வெளியே தெரியாத மனசு தானே, அதை எடுத்துக்கிட்டேன்னா மிஸ் பண்ணிட்டேன் நானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இவ்வளவு நாள் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஸ்வா. தேங்க்ஸ். வெல்கம். நந்தினி அக்கா வந்ததும் அவங்க கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பும் கேட்டுட்டு கிளம்புற விஸ்வா. விஸ்வா, நந்தினி அக்கா வரும்போது சந்தோஷமா இருக்கணும். இப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? கமான் விஸ்வா, பிரிஸ்கா இருங்க. வருத்தத்தை பூரா உள்ள வச்சுக்கிட்டு வெளி உன்னால முடியுதுல்ல? வருத்தமா? எதுக்கு? ஒன்னா ரெண்டா எதை சொல்ற? அப்ப விட்டுருங்க. நந்தினி அக்காவை சந்தோஷமா ரிசீவ் பண்ற வழிய பாப்போம். ஆமா விஸ்வா, நந்தினி அக்கா வரதால நான் ஏன் வருத்தப்படணும்? அவங்கள சந்தோஷமா வரவேத்து உங்களோட சேர்த்து வாழ வச்சுட்டு நான் கிளம்பி போறது தானே சரியா இருக்கும். இதானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா என்னைக்கும் விட இன்னைக்குதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான்றது உன்னோட லைஃப்ல சந்தோஷமா துக்கமா தெரியல கிலா எனக்கு. பட் அட்லீஸ்ட் இனிமேலாவது வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா இருக்கணும். இருப்பேன் விஸ்வா, கண்டிப்பா இருப்பேன். விஸ்வா, நந்தினி வர நேராச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த சூனியக்காரி ஏதாவது சொல்லி மயக்கிட்டு இருக்காளா? கீழே இறங்கி வாடா. நீங்க இங்க வாழ்த்துறீங்க, ஆன்ட்டி எங்க அர்ச்சனை பண்றாங்க. அது லட்சார்ச்சனையா மாறதுக்குள்ள வாங்க போலாம். ஏய் இரு, நந்தினி வந்த அப்புறம் தானே கிளம்பணும். இப்ப என்ன அவசரம்? வா வா. ஏண்டி அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டே வர? டேய், நீ மட்டும் வரல, இவளையும் இழுத்துக்கிட்டே வருவியா நீ? பேசாம இருக்கியா? உன் ஸ்வீட் வேலை முடிஞ்சதா இல்லையா? எல்லாம் முடிச்சிட்டேன். என் மருமக வர வேண்டியதுதான் பாக்கி. டேய், அவ பக்கத்துலயே நிக்காது, வாடா. மா இங்க நில்லடா, சும்மா ஒட்டி ஒட்டி நின்னுக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. என்னம்மா இது? நந்தினி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்த தகவலும் வரல, போனும் வரல. விஸ்வா வீட்டுக்கு போய் சேர்ந்தது போன் பண்ணி தகவல் சொல்லுவான்னு பார்த்தா இன்னும் போன் பண்ணவே இல்லையே. சம்பந்தியம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளோ என்னவோ. எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க? அட்லீஸ்ட் விஸ்வா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. ஆமா மாமா, ரேவதி சொல்ற மாதிரி விஸ்வாவுக்கு போனை போட்டு நந்தினி கிட்ட பேசுங்க. சரி மாப்ள, போன் பண்றேன். போன் வருதுப்பா. மாமா. சம்பந்தியா? மாமா மாமா என்னாச்சு? இன்னும் கிளம்பலையா? வாங்கிருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாப்ள, என்ன மாப்ள சொல்றீங்க? நந்தினி இன்னும் அங்க வரலையா? அங்க வரலையாவா? மாமா நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்த ஒரு 5 நிமிஷத்துல. என்ன சொல்றீங்க நீங்க? அவ காலையிலேயே வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டாளே மாப்ள, இன்னும் வந்து சேரலன்னு சொல்றீங்க. என்னங்க ஆச்சு? நந்தினி இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போலையா? இன்னும் வரலன்னு சொல்லி மாப்ள அங்கிருந்து போன்ல சொல்றாரு. எங்க போனான்னு தெரியலையே. என்னடா மாப்ள,
நீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி தான் கிளம்பி வந்தா. நாங்களும் கூட வரேன்னு சொன்னது கூட வேண்டாம் நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தா. ஆனா இவ்வளவு நேரம் ஆகி என்ன வந்து சேரலைங்கிறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாப்ள. எனக்கும் புரியல மாமா. காலையில கிளம்புனான்னு சொல்றீங்க, இப்போ வரைக்கும் வரல. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. எனக்கு ஒன்றும் புரியலையே மாப்ள. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அவளை எங்கேன்னு போய் நான் தேடுவேன். இருங்க ஒரு நிமிஷம், நீங்க பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் அமைதியா இருங்க. நான் பாக்குறேன். நான் தெரிஞ்ச இடத்துலாம் போய் தேடி நான் பாக்குறேன். ஐயோ மாப்ள வாங்க. எங்க இருந்தாலும் நந்தினியை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். வாங்க போலாம். சரிங்க மாமா. மாப்ள கொஞ்சம் எல்லாரும் வீட்டுல பாத்துங்க. நாங்க போயிட்டு நீங்க வந்தா வந்துடுறோம். எனக்கு உடனே வாங்க phone மாப்ள. பண்ணுங்க. கடவுளே, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? விஸ்வா, என்னடா போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆக்கங்கெட்டவ மூஞ்சில முழிக்க கூடாதுந்தா என் நந்தினி இங்க வராம எங்கேயோ போயிட்டா. டேய், இவள ராத்திரியே நீ துரத்தி விட்டு இருந்தேன்னு வெயி, நந்தினி இப்ப வந்திருப்பல்ல. என் ஆசை, என் எதிர்பார்ப்பு எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டா இவ. கொஞ்சம் வாய் மூடுறியா நீ? சும்மா ஊரு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அவளை குத்த சொல்லிட்டு இருக்க. அங்கிருந்து கிளம்பணும், இப்போ வரைக்கும் இங்க வரல. அதுக்கு அவன் என்ன பண்ணுவா? சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்காது. நிலைமை புரியாம இப்ப நீ என்ன குழப்பத்துல இருக்கியோ அதே குழப்பத்துல தான் நானும் இருக்கேன். நந்தினி எங்க இருக்கானோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வழியை தான் பார்க்கணும். அது வரைக்கும் தயவு செய்து அமைதியாரு, வாயை மூடிக்கிட்டு. மறுபடியும் அம்மா ஏதாவது பேசினாலும் நீ கொஞ்சம் அமைதியாரு. நான் எடுத்து பேச போறேன். நான் பேசுறேன். தயவு செஞ்சு வாயை மூடி. இப்ப நான் நந்தினியோட வரணும், வாயை மூடிக்கிட்டு. ஆமா, என் நந்தினி வேணும்னா எனக்கு. பேசாம இரு. தயவு செஞ்சு பேசாம இரு. ஐயோ, போய் பார்த்துட்டு வரேன். நந்தினி. பாத்துக்கோ. என் நந்தினி எங்க போனான்னு தெரியல. ஐயோ ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. கை குழந்தையோட போய் அவ எங்க கஷ்டப்படுறான்னு தெரியலையே. ஏய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுக்கு தான் எத்தனை சூடு போட்டாலும் இந்த உடம்பு தாங்கிட்டு நிக்குமே. எப்படி? சி, சி. ஐயோ என் நந்தினி. வாங்க எக்ஸ்கியூஸ் மேடம். மீ, ஒரு மெயில் செக் பண்ணோம். இதுல உட்காருங்க. இதுலயா? ஆ. தேங்க்யூ. என்ன மேடம்? சேர் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துங்க. மாப்பிள்ள என்னாச்சுன்னு தெரியலையே மாப்பிள்ள. நந்தினி எங்க போனானே புரியலையே. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாமா கவலைப்படாதீங்க மாமா, நந்தினி கிடைச்சிருவா. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாளா? சொல்லாம கொள்ளாம இப்படி கொஞ்சம் மெதுவா போங்க, கொஞ்சம் மெதுவா போங்க ப்ளீஸ். சரி போங்க. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் சொல்லாம கொள்ளாம இப்படி இதை ஏமாத்திட்டு போயிட்டாளே. மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் வண்டி நின்றுச்சு? இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் மாமா. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நான் பாக்குறேன். சீக்கிரம் பாருங்க மாப்பிள்ள, நேரம் ஆகிட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, பிரிண்ட் கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் மேடம். ஓகே. மேடம் பிரிண்ட் வந்துருச்சு. இங்க நிறுத்துங்க, அந்த கடையில கொஞ்சம் கேட்கணும். அப்படி ஒரு நிமிஷம்.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. ஒன்றும் இல்லை, நந்தினி வந்தாளா கடைக்கு? யாரும் வரலையே. இல்லை, வழக்கமாக ரீசார்ஜ் அது இதுன்னு வருவாங்க. இல்ல யாரும் வரல சார். வரலையா? ஆஹா. சரிங்க. வாங்க. நீங்க போங்க. சீக்கிரம் ஆகட்டும். நான் இப்ப ரெடி ஆயிரும் மாமா. மாப்பிள சீக்கிரம் பாருங்க மாப்பிள, எப்படியாவது சீக்கிரம் நந்தினியை கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் ஆகட்டும். சரி பண்ணிடுச்சு மாமா. சரியாயிடுச்சா? வாங்க போலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. கொஞ்சம் வேகமாக போங்க. என்னங்க மேடம்? தேங்க்ஸ். வேலை கேட்டு போட்ட அப்ளிகேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அமைச்சிருக்காங்க. இனிமே நான் சென்னையில் இருக்க மாட்டேன். வீட்டில் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாலுமே புரிஞ்சுக்கல. இப்போதைக்கு விலகி இருக்கிறதா நான்